வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. திராவிட இயக்கத்தின் இளந்தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கான அரசியல் பேட்டை நிகழ்ச்சி இவர் பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக தான் இருக்க போகுது. அவரே சொல்லிட்டாரு, தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மக்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு விஷயங்களுமே பண்ணக்கூடாது, இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் இதெல்லாம் வைக்கக்கூடாது, மாறாக மக்களுக்கு நலத்திட்ட பணிகள் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்தலும் கொடுத்துட்ருக்காரு. எல்லா பக்கங்களையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் மிகவும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இல்லையா? குறிப்பாக இந்த பிறந்தநாளை துணை முதலமைச்சராக அவர் கொண்டாடக்கூடிய முதல் பிறந்தநாளாக சொல்லலாம். அவருடைய பொறுப்பு, இந்த துணை முதல்வர் பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு இதற்கு முன்பாக இந்த பொறுப்பை வெகு சிலர் தான் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஓபிஎஸ் இருந்தார், இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தாங்க. ஆனால் அந்த துணை முதல்வருக்கு என்ன மாதிரியான ஒரு பணிகளை செய்யலாம்ங்கிறதுக்கான ஒரு டார்ச் பியராக அவர் இருக்கார். ஒரு துணை முதல்வருங்கிறது சும்மா ஒரு பேருக்கு வாங்கி வச்சுக்கிட்டு 10 காரு முதலமைச்சருக்கு கான்வாய் போகுதுன்னா இவருக்கு 5 காரு போகுங்கிறது மட்டும்தான் தமிழ்நாடு அரசியல் பார்த்த விஷயமா இருந்தது. அதை தாண்டி உடைத்து ஒரு துணை முதல்வர் என்றால், நேற்று இரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய டைம் லைனில் போய் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முழுக்க இன்றைக்கி பள்ளிக்கு லீவ் விட்ருக்காங்க, எல்லா பள்ளிகளுக்கும் நீங்கள் லீவ் விட்ருக்காங்க. ஆனால் நேற்று இரவு முழுக்க மழை வரும்னு சொல்லவும் வடசென்னை பகுதியில் பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு நேற்றுக்கு. திருவேற்றியூர், மணலி போன்ற பகுதியில் அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய கடலில் சேரக்கூடிய அந்த கால்வாய் வயலில் தூர்வாரக்கூடிய பணியில் நேற்று இரவு 12 மணி வரைக்கும் அவங்க ஆய்வு பண்ணிகிட்ருக்காரு. இங்கே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் மலைக்கு கோட்டை போட்டுட்டு போய் அவர் நின்றுட்டு இருந்தார். இதுதான் துணை முதலமைச்சராக இருப்பவர் முதலமைச்சருக்கு துணையாக இருக்கிறார். முதலமைச்சருடைய பணிகளில் பாதி பணியை வாங்கி கொண்டு அவருடைய அலைச்சலை குறைத்து அவருக்கு மக்கள் பணியாற்றுறதுக்கு இன்னும் நேரம் அதிகமாக கிடைக்கிற அளவுக்கு மிக முக்கியமான வேலையில் போனால் அவர் வாங்கி செய்கிறாரு அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டாக இருக்குது. ஒரு பெஞ்ச் மார்க்கு அப்படிங்கிறதா சொல்ல முடியும். ஒரு துணை முதல்வர் எப்படி வேலை செய்வது என்பதற்காக ஒரு பெஞ்ச் மார்க்காக அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் நீங்கள் மனதார சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக. ஏன்னா தொடர்ந்து மக்களை அணுகக்கூடிய அளவில் தலைவர்களாக இருப்பது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரிசை. அண்ணாவில் தொடங்கி கலைஞராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இவராக இருக்கட்டும், தொடர்ந்து மக்களை அணுகக்கூடிய தலைவர்களாக தான் அந்த கட்சி கிடச்சிட்டே இருக்காங்க. யார் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக போய் பார்க்க முடியாத அளவில் தான் இருப்பாங்க. அதுதான் அந்த திமுக இவ்வளோ நாளாக நிலைத்து நிற்பதற்கான காரணம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதில் மிக முக்கியமான காரணமாக இப்போ கட்சியில் இருக்கவங்கள அவர் அணுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி மக்களுமே அவர் அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இடத்த அவர் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் சார். அவருடைய தொகுதியிலலாம் சொல்லுவாங்களே, ஒரு பிரச்சனை கூட பெருசாக யாராலுமே முன்வைக்க முடியல. அப்படி இருந்தாலுமே நேரடியாக அவருடைய அலுவலகத்தில் போயிட்டு அவரை சந்தித்து அதை கொடுத்தோன்னா ஒரு மனு கொடுத்தா போதுங்க. அதுலேயும் அவர் இதை எடுத்துக்கிட்டாரு. அவருடைய அலுவலகத்தை போய் பார்த்து ஒரு மனு கொடுத்துட்டா போதும், திரும்ப ஃபாலோ அப்பே தேவையில்லை. 24 மணி நேரமும் அவருடைய அலுவலகம் திறந்தே இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருந்தாங்க. பல்வேறு விஷயங்கள் அவருடைய வாழ்த்து பிறந்தநாளுக்கான விஷயங்கள் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தாலும், நாவுக்கரசர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய தலைமையில் கரூரில் நடைபெற்ற ஒரு பட்டிமன்றம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை நம்ம இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளுக்கான ஒரு டெடிகேஷனாக நம்ம பண்ணிடலாம். கரூர் மாவட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற சிறப்பான பட்டிமன்றத்தை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தோம். சிறப்பு பட்டிமன்றம். நாடறிந்த நல்லதொரு பேச்சாளர், திராவிட சிந்தாந்தத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய, தமிழ் பேச்சுக்கும் அதை மூச்சாய் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நல்லதொரு பேச்சாளர், சொற்பொழிவாளர், கருத்தரையாளர், இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம். நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருமாறு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். குணத்திலும் பண்பிலும் செயலிலும் எந்நாளும் சிங்கமாக கட்சித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய ஐயா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனநிறைந்த நன்றிகளோடு வணக்கங்களையும் இந்த அவையில் பதிவு செய்து, 2026 அடைய போகிற வெற்றிக்கு ஆதாயமாக இருப்பது இளைஞரணியின் உழைப்பா, திராவிட மாடல் அரசின் சாதனையா என்ற தலைப்பில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர் பெருமக்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வினை கரூர் மாநகர மக்கள் அன்போடு கண்டுகளித்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கரவொலியின் மூலமாக தர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளோடு அவை நற்றமிழ் நாயகர் நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்று வர உன் நல்ல மகன் நாஞ்சில் சம்பத்தின் வணக்கங்கள். அமராவதி கரையில் கரூரில் என் உள்ளம் கவர்ந்த கள்வன்
அன்னை தமிழகத்தின் துணை முதலமைச்சர் என்னுயிர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழா. எதிலும் முந்திக் கொள்வான் செந்தில் பாலாஜி என்பதற்கு இந்த நிகழ்ச்சி நமக்கு சாட்சியாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவை முதலில் கொண்டாடிய பெருமையை கரூர் நகரம் இன்றைக்கு பெற்றிருக்கின்றது. தம்பி உதயநிதி ஸ்டாலினை விதம் விதமாக நவமாக புகழுகிறார்கள் கழக தொண்டர்கள் என்றால், பகை கூட்டத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வரத்தான் செய்கிறது. ஏன் இப்படி உதயநிதி ஸ்டாலினை கொண்டாடுகிறார்கள் என்றால், அரசியல் அறிந்தவன் என்ற முறையில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 100 ஆண்டு காணுகின்ற திராவிட இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். அந்த தலைவனாக உதயநிதி இன்றைக்கு நான் அண்ணாந்து பார்க்கிற உயரத்துக்கு அவன் உயர்ந்து நிற்கிறான். ஒரு 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தின் வரலாற்றை ஒரு மாணவனைப் போல படித்த நாஞ்சில் சம்பத் மிகுந்த அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன், அடுத்த தலைமுறைக்கும் இந்த இயக்கம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் ஒரு மகத்தான தலைமை இந்த இயக்கத்திற்கு தேவைப்படுகிறது. ஆகவே ஒரு திராவிடத்தின் அடையாளமாக, ஒரு சனாதன எதிர்ப்பினுடைய பிம்பமாக இந்திய துணை கண்ட அரசியலில் பேசப்படுகிற இடத்தில் இருக்கிற என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அது சிறந்த நாள். என் தம்பி உதயநிதிக்கு பிறந்த நாள். குந்தி குரலெடுத்து கூவுகின்ற குயில்களே கூவுங்கள், உதயநிதிக்கு பிறந்த நாள். புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்களை அகவுங்கள், உதயநிதிக்கு பிறந்த நாள். ஓடும் மேகங்களை உறக்கச் சொல்லுங்கள், உதயநிதிக்கு பிறந்த நாள். பாடும் பறவைகளை பறைசாற்றுங்கள், உதயநிதிக்கு பிறந்த நாள். உதயநிதியின் பிறந்த நாளை கொண்டாடுவது அற்பத்தரமான சுயநலத்துக்காக அல்ல, அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய இயக்கத்தை கடத்துவதற்கு காலம் தந்திருக்கிற வலிமையான கருவி தம்பி உதயநிதி. தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அயராத உழைப்பா, திராவிடர் மாடல் அரசின் சாதனைகளா என்கிற தலைப்பை இந்த பட்டிமன்றத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே சாதனையா உழைப்பா என்று முட்டி மோதுகின்ற இந்த தலைப்பை ஒட்டியும் வெட்டியும் விவாதிப்பதற்கு வந்திருக்கிற 6 சொற்பொழிவாளர்களுக்கு வெளிவிட்டு 2026 அடையப் போகிற வெற்றிக்கு ஆதாரமாக அமையப் போவது தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அயராத உழைப்பென்ற அணிக்கு தலைமை தாங்குகிற ஆரியர் தங்கை புதுக்கோட்டை விஜயா அவர்கள் தன்னுடைய விவாதத்தை தொடுக்க வருகிறார். வாருங்கள் விஜயா, வையுங்கள் உங்கள் வாதத்தை. சங்க நிதி பதும நிதி, கழகம் காக்கும் கலைஞர் அணிக்கு ஒரே நிதி, அது உதயநிதி என்ற அடிப்படையில் இளைஞரணியின் மகத்தான செயலாளர், மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர், பெருமரியாதைக்குரிய சின்னவர் உதயநிதி அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு நடைபெறுகிற இனிய பட்டிமன்ற நிகழ்ச்சியின் நடுவர், 36 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தலைமையில் பேசுகிற நல்ல வாய்ப்பு பெற்றிருக்கிற இந்த நாளில் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கிற மாண்பிற்குரிய நடுவர் எங்கள் பெருமரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வாராது போல் வந்த மாமணி, வாராது போன மாமணி எங்கள் பெருமரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளர் மாண்பிற்குரிய அமைச்சர் அவர்கள், இருந்த இடத்திலிருந்து கழகம் வளர்த்தவர்,
இருந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர் பெருமரியாதைக்குரிய மாண்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே, கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி சார்பாக மக்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. 2026 நாம் பெறப்போகிற வெற்றிக்கு ஆதாரமாய் அமைவது இளைஞர் அணியின் உழைப்பா, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளா? இதை அரங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அல்லது இந்த நிகழ்ச்சி பார்க்கிறவர்களுக்கு இதைவிட மிக தெளிவாக நாம் சொல்லப்போனால், இளைஞர் அணியின் உழைப்பு இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்கள், திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் இந்த நாடு முழுவதும் இருக்கிறவர்கள். இந்த நாடு முழுவதும் நிறைந்திருக்கிற சாதனைகளால் பலன் அடைந்திருக்கிறவர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து போகிறவர்கள் யார்? இந்த அரங்கத்தில் இருக்கிறவர்கள். நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் சொல்லிவிடுவார்கள், 45 ஆண்டு காலத்தை தாண்டி இந்த இயக்கத்தில் கட்டமைத்திருக்கிற இளைஞர் அணிதான் என்று. நீங்கள் நல்ல தீர்ப்பு தருவீர்கள். நீங்கள் போகிற வழி எதுவாக இருந்தாலும் போய் சேருகிற இடம் கோவிலாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற புராணியர்களின் வழியில் நின்று நான் எதை பேசினாலும் இன்றைக்கு நான் சரியான இடத்தில் இருக்கிறேன், நான் திராவிட இயக்கத்தின் சொற்பொழிவாளர் என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிற எங்கள் மாண்பிற்குரிய எங்கள் நடுவர் அவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். அது உழைப்பின் பக்கம் இருக்கட்டும், இருக்கும் என்கிற நம்பிக்கையில் நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். 7வது முறையாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் என்று தங்கை விஜயா நம்பிக்கையோடு தன்னுடைய செய்தியை இங்கே பதிவு செய்திருக்கிறார். அதை எதிர்கொள்வதற்கு தம்பி கரூர் முரளி வருவாரார். தென்னவர் காவலனாக விளங்கி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் சேப்பாக்க தொகுதியினுடைய சேகுவாரா எங்கள் இயக்கத் தலைவர், எங்களுடைய இயக்கத்திற்கு தந்திருக்கின்ற இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியினுடைய தலைவர், எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மானம் காத்த எங்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை வில்லென்றால் விஜயன், வில்லென்றால் விஜயன், சொல்லென்றால் கம்பன், இல்லென்றால் ராமன் என்றால் தில்லென்றால் எங்கள் செந்தில் பாலாஜி என்று பெருமை பேசப்படுகிற எங்கள் மாவட்ட கழக செயலாளர் செந்தில் பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நடுவராக வருகை தந்திருக்கின்ற என்னுடைய ஆருயிர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, ஜாதியை அதே போல மதத்தை, வர்ணத்தை, வர்ணாசிரமத்தை, வேதத்தை, பேதத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிற சனாதனத்திற்கு சாட்டையடி கொடுத்த எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் 1914 அந்த காலகட்டத்தில் பட்டம் பெற்றவர்களுடைய பட்டியலை எடுத்து பாருங்க. அப்ப பார்த்தீங்கன்னாக்க 650 பட்டதாரிகள் பட்டம் பெற்றிருப்பார்கள். அதில் 450 பேர் பார்ப்பனர்கள், 72 பேர் பார்ப்பனர் அல்லாதவர்கள், 12 பேர் பிரமதத்தினர். ஆனால் இப்பொழுது எடுத்து போய் பாருங்கள், பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். என்ன தெரியுமா? பட்டம் பெற்ற 93% பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் சாதித்த இயக்கம் எங்கள் திராவிட மாடல் என்று கேட்டால், ஏழைகளை பற்றி உங்களுக்கு தெரியாத அண்ணாதான் சொல்லுவார். ஏசியில இருந்து நாட்டை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்கள் தளபதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது விடியல் பயணம். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எதிரிகள் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அத்தனை லட்சத்தும் பேருக்கு மத்தியிலே செந்தில் பாலாஜி என்பதை சேர்த்துக் கொண்டால் அது 2 மடங்காக மாறும் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த மன்றத்திலே சொல்லுகிறேன். கரூர் முரளி பிரேமகாலிலே சொல்லுகிறேன், என் தலைவன் தளபதி ஸ்டாலின் சொன்னதை போல 2026 200க்கு தொகுதி இலக்கு என்று அறிவித்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் அவர்களே, என் அக்கா புதுக்கோட்டை விஜயா அவர்களே, போய் தளபதியிடம் சொல்லுங்கள், கவலைப்படாதீர்கள். 200 தொகுதிகளை 234 தொகுதியும் கொண்டு வருவதற்கு ஒரு தலைவன் ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் செந்தில் பாலாஜி என்பதை போய் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
முரளி தன்னுடைய அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எனக்கே சவால் விடுகிறான். ஆகவே முரளியினுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய பாராட்டுகள். அதை எதிர்கொள்வதற்கு என்னுடைய தம்பி கார்த்திக் ராஜா வருகிறார். தாயே தமிழே வணக்கம். பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுவதற்காக பேசியவர். அவர் வழிவந்த கலைஞர் பேசிய வெற்றி பெற்றவர். அந்த கலைஞருக்கு விடிய விடிய பேசி தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த நாவரசர் நடுவர் ஐயா அவர்களே, எண்ணணி எதிரணி பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஊடகங்களை எடுத்து பாருங்கள் நடுவர் அவர்களே. திராவிட மாடல் அரசு நடக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வடகோடி முனை மணிப்பூரில் கலவரம் தான் போடுவான். உடனே அறவேக்காடுகள் அறிக்கைகள் பறக்கும், வாட்ஸ்அப் வதந்திகள் பிறக்கும், வலையொலிகளில் கலவரமே நடக்கும். இளைஞரணிதான் அது அத்தனைக்கும் பதிலடி கொடுக்கும் என்றால் இளைஞரணியினுடைய தேவை இருக்கிறது. இளைஞரணியினுடைய உழைப்பு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உச்சாணிக்கும் அமர வைக்கிறது. அரசியல் வானில் புதுமுகங்கள் வருகிறார்கள், அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நான் சொல்லக்கூடிய புதுமுகம் குட்டி கதைகள் சொல்பவர்கள் அல்ல. 182 பேரை இளைஞர் அணிதான் இன்றைக்கு அடையாளம் கண்டிருக்கிறது. அவர்களுக்கு பயிற்சி பட்டறையில் பயிற்சி வழங்கியிருக்கிறார் எங்களுடைய நடுவர் என்று சொன்னால், வருகிற காலம் பொற்காலமாக மாறும் என்றால் அது இளைஞரினுடைய உழைப்பினால் தான் சாத்தியப்பட்டிருக்கிறது. இன்றைய முதல்வர் இளைஞர் அணியை தோற்றுவித்து கலைஞர் அவர்களுடைய கரத்திற்கு வலு சேர்த்தார். திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சியது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞரனுடைய செயலாளர் நாளைய முதல்வர், இன்றைக்கு முதலமைச்சருக்கு துணையாக இருக்கக்கூடிய துணை முதல்வருடைய இளைஞரனினுடைய செயல்பாடுதான் 2026 மட்டுமல்ல 2031 கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சிம்மாசனத்தில் அமர்த்தி இருக்கும் என்று சொன்னால், நாம் 2026 ஒரு பக்கம் பாசிசம், ஒரு பக்கம் எதிரிகள் என சொல்லக்கூடிய உதிரிகள், இன்னொரு பக்கம் பச்சிலம் குழந்தைகள், இவர்கள் எல்லோருக்கும் 2026 ஆறுதல் சொல்வோம். தேர்தலில் வெற்றியை நாமே வெல்வோம் என்பதனை சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் ஒரு நவம்பர் 20 திருவாரூரில் தொடங்கிய அந்த பயணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்ததென்றும் பதிவு செய்து பேசியிருக்கின்ற கார்த்திக் ராஜாவினுடைய வாதங்களை இந்த மன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி, இல்லவே இல்லை, திராவிட மாடல் சாதனை தான் 2026 மீண்டும் கழகத்தை அரியணையில் அமர வைக்கும் என்று பேசுவதற்கு பாசத்திற்குரிய தங்கை திருவாரூர் நர்மிதா அவர்கள் வருகிறார்கள். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. அறிவுலக ஆசான் தந்தை பெரியாரை வணங்கி, திராவிட திசை காட்டி எங்கள் கழகத் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியரின் வழிகாட்டுதலோடு நற்றமிழ் நாவலர் ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க நேரடியாக தலைப்பிற்குள் நுழைகிறேன். எங்களுக்காக வெற்றியையே தரப்போகிறார், அவருக்காக இதை கூட செய்ய மாட்டோமா? தோழர்களே, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன என்று கேட்ட பொழுது உணவு, உடை, இருப்பிடம் என்று சொன்னார் பெரியோர்கள். ஒரு தாடிக்கார கிழவன் வந்தார், தடியை எடுத்தார், சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போட்டார். தாழ்ந்த தமிழகமே, திங்க சோறு, உடுத்த துணி, இருக்க இருப்பிடம் அல்ல உன்னுடைய அடிப்படை தேவை. மானுட குலத்தின் அடிப்படை தேவை மான உணர்ச்சி என்று சுயமரியாதை சுடரேந்தினார். அந்த சுயமரியாதை சுடரை ஏந்தி கொண்டு இன்றைக்கு 70 ஆண்டு காலத்தை ஓட்டிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகம். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு இயக்கம், ஒரு கட்சி தனக்கென்று இளைஞரணியை தேர்ந்தெடுத்து கொண்டது, அமைத்து கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது திராவிட இயக்கத்தினுடைய சாதனை இல்லையா? எங்க அப்பா தூய்மை பணியாளர், என் தாத்தா தூய்மை பணியாளர், என் குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரியாகிய நான் நகராட்சி ஆணையராக பதவி ஏற்கிறேன் என்று சொன்னாரே மன்னார்குடி துர்கா, அவர்தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை. தோழர்களே, எல்லாரும் இன்னைக்கு பார்த்து கேட்குற கேள்வி, நீங்க தோத்து போயிடுவீங்க இப்போவே இவ்வளோ உறுதியா பேசுறீங்களேன்னு கேட்டா, மற்ற மாநிலங்களை விட
தமிழ்நாடு ஏன் இவ்வளவு உறுதியாக இருக்கிறது தெரியுமா? நாங்கள் சமத்துவம் பேசுகிற முதல்வரை மட்டும் கொண்டவர்கள் அல்ல. தலைக்கு விலை வைக்கப்பட்ட பொழுதும் நான் கொண்ட கொள்கைக்காக தலையையும் விலையாக தருவேன், ஆனால் ஒருபோதும் நான் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்று சொன்ன துணை முதல்வரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. பாசிசம் பேசுகிற மற்ற மாநிலங்களுக்கு மத்தியில் பகுத்தறிவு பேசுகிற துணை முதல்வரை இந்த தமிழ்நாடு கொண்டிருப்பதே திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை தான். இந்த 2026 மட்டுமல்ல, இனி வரும் அத்தனை நூற்றாண்டும் திராவிட இயக்கத்திற்கானது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நர்மிதாவினுடைய பேச்சு வெட்டொன்று துண்டு ரெண்டென்று இருந்தாலும் அது கற்கண்டு போல் தித்தித்தது. உழைப்பே அணியினுடைய இறுதி சுற்றில் பேசுவதற்கு தம்பி திராவிட சபரி அவர்களை அழைக்கிறேன். ஆதிக்க சக்தியின் அதிகார திமுறால் பொய்விளக்கு புனையப்பட்டது. கொடுஞ்சிறையில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் அடைக்கப்பட்டாலும் தான் கொண்ட கொள்கை ஒன்றுதான், தான் கண்ட தலைவன் எங்கள் தளபதியார் என்றுதான் இறுதி வரை நின்றார். அவருடைய கரமும் கொடுத்து சிவக்கிற கரம்தான். அந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஏற்பாட்டில் தமிழ்நாட்டிலேயே முதல் மாவட்டமாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்று நாளெல்லாம் ஓடோடி உழைத்த தலைவர் கலைஞரின் புதல்வனாய் எங்கள் தளபதியார் அவர்கள் இந்த நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்ற உன்னதமான ஆட்சியினை எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று 17,000 பேச்சாளர்கள் கடந்து கொண்ட ஒரு போட்டியினை நடத்துகிறார். அந்த 17,000 பேச்சாளர்கள் கடந்து கொண்ட போட்டியிலே இருந்து 182 பேரை தேர்வு செய்து அவர்களை அடுத்த தலைமுறைக்கான கொள்கை வாதிகளாய் கொடுக்கிறார். 30 லட்சம் இளைஞர்களை இந்த இளைஞர் சமுதாயத்திலே இணைக்கிறார். அந்த 30 லட்சம் இளைஞர்களுக்கு திராவிட பாசறை பயிற்சி கூட்டங்களை நடத்துகிறார். நாங்கள் விசிலடிச்சாங்குஞ்சிகளை இந்த தமிழகத்திற்கு உருவாக்கவில்லை. இந்த தமிழகத்திற்கும் இந்த இளைஞர்களுக்கும் இந்த கழகத்திற்கும் நாங்கள் கொள்கை மறவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த கொள்கை மறவர்களை வைத்து 2026இல் நாங்கள் நிச்சயம் ஆட்சி கட்டிலே அமர்வோம் என்பதை உங்கள் அத்தனை பேரிடத்தில் பணிவோடு சொல்லி அதற்கு இளைஞர் அணியினுடைய உழைப்பு பெரும் உழைப்பாக இருக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். சந்தன காற்று நம் சன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை அண்ணன் உதயநிதியின் வரலாற்றை பேசட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தம்பி சபரி அழுத்தம் திருத்தமாகவும் ஆணித்தரமாகவும் நிறைந்த செய்தியை இங்கே பதிவு செய்தார். வாதத்தினுடைய இறுதிச் சுற்றில் சாதனைகளே என்று சாற்றுவதற்கு சந்தன தமிழில் சிந்து பாடுகிற தம்பி ராகவேந்திரன் வருகிறார். அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வீறுநடை போட வாய்ப்பு கொடுத்து வழிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய இளம் தலைவருக்கு வாய்ப்பு வழங்கி வழிவிடுகிறார் என்றால் இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. திராவிட மாடல் அரசின் சாதனை என்ன தெரியுமா? ஏகலைவனை அழைத்து இன்றைக்கு படிக்க வைத்திருப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. ஏகலைவா வா, அழாதே வா, கண்ணீரை துடைத்து விட்டு வா, கவலைப்படாதே ஏகலைவா வா. திராவிட மாடல் ஆட்சியில் கம்ப்யூட்டரில் கல்வி கிடைக்கிறது ஏகலைவா வா. கம்ப்யூட்டரை இயக்குவதற்கு கட்டை விரலே தேவையில்லை ஏகலைவா வா என்று அழைப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. அத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. கல் உடைக்கிற ஒரு அப்பாவினுடைய மகன் இன்றைக்கு கலெக்டர் ஆகி இருக்கிறான் என்றால் அதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை. வருகிற 2026இல் அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய வழிகாட்டுதலில் 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும் என்கிற அந்த வெற்றிக்கு ஆதாரமாக இருக்க போவது இளைஞர் அணியின் உழைப்பை விட திராவிட மாடல் அரசு அனுதினமும் அடித்தட்டு மக்களை சிந்தித்து திந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கிற சாதனைகள் தான் என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நடுவர் வழங்குவார் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய விவாதம் முடிந்துவிட்டது. இன்னைக்கு வைகை கரையில் ஆகாயம் அளவ கிட்டத்தட்ட 1,00,000 நூல்களை கொண்ட ஒரு நூலகம் இன்றைக்கு 100ஆண்டு விழாவை ஒட்டி இன்றைக்கு வைகை கரையில் எழுந்து நிற்கிறது. ஆகவே அயராத உழைப்பு மிகப்பெரிய பலனை தரும்.
அந்த உழைப்பை இன்றைக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய தோளில் வைத்து கொண்டு அவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். காலையில் கோவையில், காலையில் துறையூரில் வருகிறார், பெரம்பலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிறார், துறையூரில் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய சிலையை திறந்து வைக்கிறார், துறையூரில் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார், வழங்கிவிட்டு கடல் சூழ் நாகைக்கு அவர் காரிலேயே புறப்பட்டு போகிறார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு அங்கே அவர் பொருட்களை வழங்குகிறார். இப்படி ஒரு இளைய தலைவன் இயங்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய கண்களில் ஒளி இருக்கிறது, அவனுடைய நெஞ்சில் நம்பிக்கை இருக்கிறது. இந்த மண்ணில் ஒரு சாதனையை நம்மால் நிகழ்த்த முடியும் என்று அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் புதையல்? நான் பெரும் கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு என்று அப்துல் கலாம் கேட்டார். இன்றைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின், வெற்றியை தேடிக்கொண்டே இருக்கிறான் உதயநிதி ஸ்டாலின், பெரும் கடலில் நீந்தி கொண்டே இருக்கிறார் இந்த மண்ணுக்காக என்று சொல்கிற அளவுக்கு அவர் உழைக்கிறார். ஆகவே உழைப்பும் சாதனையும் சேர்ந்து நமக்கு வெற்றியை தரப்போகிறது. அப்போ வெற்றிக்கு சாதனைகள் முக்கியமா, உழைப்பு முக்கியமா அப்படின்னு கேட்டால், ஒரு கடையில் நகை கடை, முத்து மாலை இருக்கிறது, மணி மாலை இருக்கிறது, காசு மாலை இருக்கிறது, எல்லா மாலைகளும் அங்கே அரிசியாக தொங்க விட்டு நகைக்கடை பளிச்சென்று இருக்கிறது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பலகாரக்கடை இருக்கிறது, ஸ்வீட் ஸ்டால். இந்த நகையை ஒரு லட்சம் கொடுத்து ஒரு 2 கிராம் நகையை வாங்கிட்டான். ஆனால் பக்கத்து கடையில் இருக்கிறது பாதுஷா இருக்குது, லட்டு இருக்குது, ஜிலேபி இருக்குது, விதவிதமான இனிப்புகள் எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த கடையில் 200 ரூபாய் கொடுத்தா ஸ்வீட்டு வாங்கிடலாம், அங்கே 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் ஒரு நகையை வாங்கலாம். ஆனால் இந்த ஜிலேபியில் இருக்கிற தித்திப்பு நகையில் இருக்குமா? இருக்காது. ஒரு கவிஞன் சொன்னான், அந்த நகையை கடையை பார்த்துட்டு சொன்னான், மாணிக்கம் தித்திக்கில் என்னாகும் மற்ற மதுரங்கள் என்று கேட்டான். இந்த மாணிக்கமே தித்திக்குமானா இந்த மதுரம் என்னாகும் என்று சொன்னது மாதிரி சாதனைகள் தான் இந்த 2026 இந்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாசல் திறந்து வைக்குமானால், அந்த வாசலை என்றைக்கும் திறந்து வைத்திருப்பது மாதிரி கண்காணிப்பதற்கு அயராத உழைப்பும் அவசியப்படுகிறது என்பதையே தீர்ப்பாக சொல்லி, உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் விழாவை முதலில் கொண்டாடிய அமராவதி நகரில் இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி, இந்த தீர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு இருக்குமானால் அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்வதற்கு இந்த நீதிமன்றம் வழிகாட்டுகிறது என்று சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.